ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஞ்சல் மிராக்லின். இன்றைக்கி நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்காவோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதில் போய் பாருங்கள். அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு, எவ்வளோ டிக்கெட்டு, எப்படி எடுக்கிறது, கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் எங்கே இருக்குது, அருங்காட்சியகம் அதுக்குள்ளே எப்படி இருக்குது, 3D ரூம்ஸ் அதை பற்றினது, ஜிப்லைனு அதுக்கான சார்ஜ் என்ன, அதை பற்றின இன்ட்ரோடக்ஷன், தொடர் வளைவு பாதை, அப்புறம் பனிப்புகை நடைபாதை, சும்மா செம்மையாக இருந்துச்சு எல்லாமே. அதை போய் பார்த்துட்டு வாங்க, இன்னும் உங்களுக்கு என்ஜாயாக இருக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலங்கார வளைவு. ஸோ டெக்கரேட்டிவ் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரும்பு வச்சு தான் ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே செடி கொடி தாவரத்தை வச்சு அந்த ஆர்ச்சில் வளர வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பசுமையான ஒரு குகைக்குள்ளே நம்ம நடந்து போகிற ஒரு ஃபீல் வருது. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தான் தண்ணி, அந்த செடியெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ தண்ணி மேலேருந்து சொட்டு சொட்டாக வளைஞ்சிக்கிட்டு கீழே தண்ணியாக இருக்கிறதும் ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏஞ்சலுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வாட்டில் உள்ளே அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு. நேரில் பாருங்கள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பாலூட்டு மறை, ஃபீடிங் ரூமும் இருக்குது. ஸோ கைக்குழந்தை வச்சுருக்க தாய்மார்கள் பூங்கா விசிட் பண்ண வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயன்படும் விதமாக தான் இதை தமிழக அரசு வடிவமைச்சு பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். பூங்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு சேர்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸ் வச்சு, காய்கறி வச்சே பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் அதை வெட்டி வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதை பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு, பலாப்பழம், அதுக்கப்புறம் இது மாம்பழம், பப்பாளி பழம், அடுத்து இது பார்த்திங்கன்னா கேரட்டு. ஸோ இந்த மாதிரி அங்கிட்டு ஆப்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதையுமே வச்சு அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பழம் காய்கறியை வச்சு சேர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு உட்காந்து அதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா மரக்குடில். ஸோ நடுவில் ஒரு மரம் இயற்கையாகவே இருக்குது. அதை சுற்றி ஒரு குடில் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இது 12 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்க தான் போய் பார்க்க முடியும். ஏன்னா வெயிட் தாங்காது அப்படின்றதுக்காக மேலே போய் சின்ன பிள்ளைய பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது லைட் போட்டோம், ஒரு 5:30 மணிக்கு மேலே லைட் போட்டாங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம், பட் நேரில் ரொம்பவே அருமையாக இருக்குது. பாருங்கள். ஸோ இதான் ரிவைவ் கஃபே. உள்ளேயே கேன்டீன் இருக்குது. அதனால தான் அவுட் சைட் ஃபுட்ஸ் ஆர் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காகவே நடத்தப்படுகிற ஒரு கேன்டீன். ஸோ இங்கே மாற்றுத்திறனாளிகள் தான் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க. ஸோ இதிலேருந்து வர லாபம் எல்லாமே திறனாளிகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுலேயே போட்டிருக்கிறாங்க. இங்கே டீ, காஃபி, பிஸ்கட்ஸு, கேக்கு, பன்னு, ஐஸ்கிரீமு, ஜூஸு, இப்படி எல்லா விதமான ஐட்டம்ஸும் கிடைக்கிது. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இங்கே நம்ம பசியை தீர்க்கிற அந்த பணம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். சரி, இங்கே பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, சின்ன பிள்ளை என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. எல்லா விதமான கேம்ஸும் அது இப்போ நார்மலாக ஒரு இடத்துக்கு போதுன்னா சின்ன பிள்ளைய விளாட்ற எல்லா அந்த சர்க்கிள் விளையாட்டுகள்லேருந்து எல்லாமே இருக்குது. சில இது ஃப்ரீ, அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸோடையே சேர்ந்து வந்துடும். சில இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீஸ் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. 50 ருபீஸ் ஈச் கேமுக்கு 50 ருபீஸ். இந்த ராட்டினம் ஆடணுன்னா 50 ருபீஸ் கொடுத்து நம்ம போய்க்கணும். அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ட்ராம்போலின்னு, இந்த மாதிரி அந்த குதிரை வண்டியில் போகிறது, அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் 50 ருபீஸ் கொடுத்து நம்ம பே பண்ணி விளையாண்டுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாகவும் விளையாண்டுக்கலாம். என்ன தான் எங்களோட ஏஞ்சல் என்ஜாய் பண்ணாலும் அதோட அந்த சில்ட்ரன்ஸ் ஏரியாவை பார்த்தோன்னே அது ஊஞ்சலில் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் ஊஞ்சலில் விளையாட விட்டுட்டு திரும்ப நம்ம கூப்பிட்டு போனோம். அடுத்து பேர்ட்ஸ் ஹவுஸ், பறவைகள் கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ஃபீஸ் எவ்வளவு என்னதுன்னு போய் பார்க்கலாம். என்ட்ரன் ஃபீ இதுக்கு தனியாக நம்ம எடுக்கணும். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்களுக்கு 150 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு 75 ரூபா,
உள்ளே போய் வந்துட்டு உள்ளே இருக்க பறவைகளுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 500 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் உள்ளே போய் பார்த்து உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு காமிப்போம். அட்லீஸ்ட் ஃபீட் பண்ண முடியலனாலும் உள்ளே போய் வந்துட்டு பறவைகளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் டைம் இல்லை எங்களுக்கு. ஸோ பக்கத்தில் வந்துட்டு கண்ணாடி மாளிகை இருக்குது. இதுக்கு போகுமா கண்ணாடி மாளிகை போகுமான்றப்ப கண்ணாடி மாளிகை போயிடலாம், அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பிரம்மாண்டமாக தெரியுதுன்னு நாங்கள் கண்ணாடி மாளிகை வந்துட்டு போனோம். பேர்ட்ஸ் ஹவுஸ்லேருந்து கண்ணாடி மாளிகைக்கு போகிற வழி இது பாருங்களேன். இந்த பக்கம் வந்துட்டு சின்ன தென்னை மரம் வந்துட்டு வச்சு சும்மா ஸ்ட்ரைட்டாக சும்மா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கு போனாலும் வந்துட்டு நீட்டாக க்ளீனாக வந்துட்டு வச்சுருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு பார்க் மாதிரியே செம்ம நீட்டாக நல்லா வந்துட்டு இருக்குது கண்ணாடி மாளிகையோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு 50 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே இருக்க ஸ்கேனரில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம வெளியில் எடுத்த மாதிரியே டிக்கெட் வந்து 50 ருபீஸ்க்கு வந்துட்டு எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா செம்ம கூலிங்காக வந்துட்டு இருக்குங்க. வெளியில் செம்ம வெயில், உள்ளே வந்துட்டிங்கன்னா அவ்வளவு கூலிங்கு. ஏன்னா இவ்வளவு கூலிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஏசி வெண்ட் வந்துட்டு வச்சுருக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஏசி வெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக வந்துட்டு இருந்துச்சு. உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிகப்பு பூக்கள், பச்சை பச்சையாக எல்லா இடத்துலையும் பூவாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தோம்னா அதுக்கு இடையில் மஞ்சள், பச்சை, சிகப்புன்ட்டு இடையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஆர்ச் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சின்ன சின்ன பாட்டில்ஸில் ஒவ்வொரு பூவையும் போட்டு அதுக்கு பேர் போட்டு வச்சுருப்பாங்க. செவ்வந்தி, செம்பருத்தி அப்படின்னு எல்லா பூக்களையும் வந்துட்டு பார்வைக்கு வந்துட்டு வச்சுருப்பாங்க. இதில் கடைசி பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோப், இந்த பக்கம் பீஸ், உள்ளே வந்துட்டு என்ஜாய், அங்கிட்டு யூன்னு நினைக்கிறேன், ஹோப் யூ என்ஜாய் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வந்துட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்துட்டு நல்லா வந்துட்டு இருந்துச்சு. நாம் எங்கிட்ட என்ன தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஏஞ்சல் அதுக்கு ஒரு இடத்த வந்துட்டு பிடிச்சி அது வாட்டில் உட்காந்து செட்டில் ஆகிடுச்சு, விளையாட ஆரம்பிச்சிருச்சு. சரி வான்னு அதை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு மேலே செகண்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்ட்டு செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு போனோம். மேலே போனீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு அப்படின்னா இது 2 மாடி கட்டடம். ஸோ மேலே செகண்ட் ஃப்ளோருக்கும் போனோன்னா இன்டோர் பிளான்ஸ் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கள்ளிச்செடி தான், டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு கள்ளிச்செடி தான் வந்துட்டு வச்சுருக்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக வந்துட்டு அழகாக இருக்குது. கள்ளிச்செடி தால் இதில் என்ன வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா மேலே போய் பாருங்கள், சும்மா செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கே வந்துட்டு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா, மூன் ஸ்டோன் கள்ளிச்செடி இருந்தது. ஸோ மூன் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சுருக்குறாங்க பேர். அடுத்து அப்படியே வந்துட்டு போய் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஏதோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் நேமாக இருக்குது. விண்டோ ஹவர்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபாரின் நேம் மாதிரி வந்துட்டுருக்கு. நம்ம ஊர் கள்ளிச்செடி மாதிரி வந்துட்டு தெரியல, இதே முட்டையாக வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு வச்செல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது. ஆடுங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ வந்துட்டு ஒரு அழகாக ஏதோ ஒரு க்ரௌன் மாதிரி வந்துட்டு இருக்குது, அவ்வளோ அருமையாக வந்துட்டு இருக்குது. அப்படியே மேலே போய் பார்த்தோம்னா கழுதை வால் வந்துட்டு கள்ளி, இங்கிட்டு சிகப்பு கலராக கழுதை வால் மாதிரி இருக்குது. அப்படியே எங்கள் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கழுதை வால் மாதிரியே வந்துட்டு நீண்டு போய் வந்துட்டு இருக்கும், வால் மாதிரியே. அதனால தான் அந்த பேர் வந்துட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இது பாருங்களேன் சார், தலைவர் வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு இருப்பார். அது ஒரு காலிஃப்ளவர் மாதிரி, ப்ரொக்கோலி மாதிரி, இதுவும் வந்துட்டு ஒரு கள்ளிச்செடி தான். அடுத்து இந்த இது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு அழகு. ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு அழகாக வந்துட்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே அந்த பக்கம் போனோம் அப்படின்னா போகிற வழியிலே 2 தபேலாவை வந்துட்டு வச்சு வாசிக்கிறதுக்கு உட்காந்தது மாதிரி வந்துட்டு 2 கள்ளிச்செடி வந்துட்டு இருக்குது. ஒட்டுக்கள்ளி, சத்திரக்கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கள்ளிச்செடியோட பயன்பாடு தெரிஞ்சவங்க, ஒரு மருத்துவ குணத்துக்கோ இல்லை வீட்டில் வச்சா என்ன பயன்னு தெரிஞ்சவங்க இதை வந்துட்டு சேலுக்கு வாங்கி போய் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா அக்கு ப்ரெஷர் நடைபாதை வந்துட்டு இருக்குது. இது இப்போ எல்லா பார்க்லேயுமே இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 8 போட்டு நடக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுருப்பாங்க. தாய்மார்கள் நிறையா வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே திரும்பி வந்து நடக்கிற மாதிரி. இங்கேயும் வந்துட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. பார்க்கோட என்ட்ரன்ஸ்லையும் லெஃப்ட் சைடில் செல்ஃபி பாயிண்ட் இருக்கும். இங்கேயும் வந்துட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி அங்கே பண்ணி வச்சுருக்குறாங்க. உட்காந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, நல்ல நீட்டாக இருக்குது, நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பேர் வந்து உயர் கோபுர மரம், சூப்பர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா லைட்டு போட்டு சும்மா செமையாக இருக்குது. இதான் இதோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா
அங்கே அந்த வேலை பார்க்குறவங்களோட வந்துட்டு பொண்ணோட ஏஞ்சல் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த கம்பிக்குள்ளே போக வர பயங்கரமாக ஜெல் ஆகி அவங்களோட வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரமாக விளையாண்டுருந்துச்சு. அப்புறம் அதை கூப்பிட்டுட்டு வந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே நம்மளுக்கு லிஃப்ட் இருக்குது, நம்ம நடக்க தேவையில்லை. இது வந்து 8 ஃப்ளோர் இருக்குது. லிஃப்ட்டில் போகிறோம். 4, 6, 8 8வது ஃப்ளோர் வந்துட்டு போய் சேர்ந்துட்டோம். அங்கே இறங்கிட்டு ரைட் சைடில் அப்படியே போனோன்னா அங்கேருந்து திரும்ப மேலே ஏறுற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அங்கேயும் மேலே போகிறோம். ஏஞ்சலுக்கு ஒரே ஜாலி தான். அங்கேயும் மேலே போகிறோம். 9th ஃப்ளோர் போகிறோம். திரும்ப மேலே வந்துட்டு போகுது. ஏறக்குறைய வந்துட்டு ஒரு 10 மாடி மேலே போனோன்னா பாருங்களேன், சும்மா எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். சும்மா ஜெகஜோதியாக வந்துட்டு இருக்குது. செம்ம காற்று வந்துட்டு மேலே அப்படியே போனோன்னா கீழே வந்து வியூ தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சில்வர் கம்பி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கண்ணாடி, ஆள் உயர கண்ணாடி போட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப பாதுகாப்பு தான். சின்ன பிள்ளை யார் போனாலும் வந்துட்டு சேஃப்டி தான். அதுதான் வந்துட்டு நம்மளுடைய அந்த நம்ம சென்னை சந்தை, அதாவது செம்மொழி பூங்கா, அங்கே தான் காரை நிப்பாட்டிட்டு இங்கிட்டு வந்தோம். அதோட வியூ பாருங்கள். டோட்டல் சென்னை அப்படியே வந்துட்டு தெரியுது பாருங்கள். இங்கிட்டு கோபாலபுரம், இந்த பக்கம் போனீங்கன்னா வந்துட்டு அண்ணா சாலை. ஸோ பஸ்ஸில் வந்தாலோ இல்லை ட்ரெயினில், மெட்ரோ ட்ரெயின் எது வந்தாலும் வந்துட்டு அங்கே ஸ்டாப்பில் வந்துட்டு இறங்கிக்கிட்டு நம்ம இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்துட்டு வரலாம். சும்மா சூப்பராக வந்துட்டு இருக்குது. மேலேருந்து வந்துட்டு பார்க்குறதுக்கு டோட்டல் சென்னை வியூ வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இதுதான் நம்ம நூற்றாண்டு பூங்காவுடைய டாப் வியூ மாதிரி. ஃபுல்லாக மரம் பாருங்கள். சென்னைக்குள்ளே ஒரு இடம். இது வந்துட்டு ஒரு 6 ஏக்கருக்கு மேலேன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இது எவ்வளவு வந்துட்டு பசுமை அப்படியே வந்துட்டு இருக்குது. நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். அது வந்து நம்மளோட சேப்பாக் ஸ்டேடியம் அங்கே வந்துட்டு தெரியுது பாருங்கள். ஸோ டோட்டல் சென்னை சிட்டி மேலேருந்து பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக வந்துட்டு இருக்குது. ரொம்ப அருமையான வந்துட்டு இடம். ஜாலியாக அழகாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மேலே வந்து உட்காந்து மேடம் வந்துட்டு குக்கீஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்கட். வெல்கம் சொல்லுங்கள். பாய் சொல்கிறா குட்டி. பாய். தேங்க்யூ. வெல்கம். இவங்க தான் மேலே நமக்கு வந்துட்டு சூப்பர் ட்ரீக்கு கூட்டு போய் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கைட் பண்ணது. இவங்க பேர் வந்துட்டு பாமினி. சிஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே திங்கக்கிழமை வார விடுமுறை. ஸோ மண்டே யாரும் பிளான் பண்ணாதீங்க. மற்ற நாளில் வந்து பார்த்து பார்க்க என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு வெளில வந்துட்டோம். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்தப்போ எப்படி பயன்படுத்தணுமோ அதே மாதிரி தான். அந்த புஷ் பட்டனை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சிக்னல் விழுந்துடும். இப்போ பார்த்துட்ருக்கீங்க, எல்லா காரும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இங்கே சிக்னல் கிடையாது, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ இப்போ வந்துட்டு புஷ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த பக்கம் இங்கே ஒரு டைமிங் காமிக்குது. அங்கே பாருங்கள், க்ரீன் சிக்னல் வந்துட்டு விழுந்துருச்சு. 21 செகண்ட் வந்து நம்மளுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த பக்கம்லாம் வந்துட்டு வண்டியெல்லாம் வந்துட்டு நின்றுருச்சு. எதுக்கும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்கள். வண்டி நின்றதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்வைக்கு கொண்டு வந்திருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்காக நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ரசிக்கலாம். ஒரு ஈவினிங் போல் பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மணி 4 மணிக்கு உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா 6:30 மணி வரைக்கும் வந்துட்டு இருந்து அழகாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு போகலாம். ரொம்ப சூப்பரான வந்துட்டு இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இதுபோல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.